இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறதை மிகுந்த சந்தோஷமாக நான் எடுத்துக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒவ்வொரு நேரமும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், கேட்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆமென். The most blessed book in the world is Bible. வேதாகமம் தான் இருக்கிறதுலையே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம்னு ஒன்று சொல்லணும்னா இந்த வேதாகமம் தான். ஏன்றதை நான் சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கிற ஒரு இடம் எதுன்னா வேதம் தான். நீங்கள் சுகம் வேணுமா, இதை படித்தா இதில் சுகம் இருக்குது. ஆரோக்கியம் வேணும்னா இதை படித்தா இருக்குது. சந்தோஷத்திற்கான வெளிப்பாடுகள் இதில் இருக்குது. உறவுகளுக்கான வெளிப்பாடுகள் இதில் இருக்குது. தலைமைத்துவத்திற்கான வெளிப்பாடுகள் இதில் இருக்குது. சகலத்தையும் உள்ளடக்கிய ஒரே புஸ்தகம் எதுனா வேத புஸ்தகம் தான். உலகத்தில் ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வித்தியாசமாக புக் அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னா அதுக்கு வேறு புக்கு, இன்ஜினியரிங் படிக்கணும்னா வேறு புக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குற ஒரே ஒரு புக்கு பைபிள் தான். இதை எடுத்தால் நீங்கள் எந்த பகுதி வேணால் ஸ்டடி பண்ணலாம். இதிலிருந்து லீடர்ஷிப் புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, இதிலிருந்து ஹீலிங்கான புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, இதிலிருந்து ஃபினான்ஸுக்கான புக் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இத்தனைக்கும் அடித்தளமாக இருக்குன்னா இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது ஜீவனுள்ள புஸ்தகம். இது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு. மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் படித்து முடிக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் பேசி முடிக்கவும் முடியல. நூற்றாண்டுகளாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் இதிலிருந்து பேசுறாங்க, இன்னும் பேசி முடிக்கவே முடியல. ஆனா இதே புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு தான் நம்ம இன்னும் வறுமையில் இருக்கோம். இதே புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு தான் இன்னும் வியாதியில் இருக்கிறோம். இதே புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. இதை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் படிக்கிறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் வேணுன்றவங்க இதை படிங்க. இதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ, புத்தியை சம்பாதிச்சுக்கோன்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்போ தேவ பிள்ளைகள் ஞானத்தையும் புத்தியும் இதிலிருந்து எடுத்துக்கொள்றதுனால பல சூழ்நிலையில் நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். ஸோ இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை பற்றி சபையில் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் இந்த பகுதியை பற்றி பேசும்போது நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலேருந்து என்ன வெளிப்பாடுகளை பேசுகிறோமோ அந்த பகுதியில் ஒரு அற்புதம் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம தலைவலின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் மருந்தை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை போட்டால் தலைவலி என்ன ஆயிரும், போயிடும். அப்போ இதுக்கு தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ பொருளாதாரத்தில் கர்த்தர் அட்ரஸ் பண்ணுறாருனாலே பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை வரப்போகுதுன்னு அர்த்தம், ஒரு மாற்றம் வரப்போகுது, கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு சிலர் இந்த வேதாகமத்திலிருந்து பணத்தை குறித்தோ பொருளாதாரத்தை குறித்தோ செல்வத்தை குறித்தோ பேசுவதை குறை பேசி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த வேதத்தை படித்து பலர் கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த வேதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பேசுறதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஒரு குரூப் இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இதை படிச்சே ஞானத்தை அடைந்து கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டாங்க. நீங்களும் நானும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ அதை பற்றின சத்தியங்களை இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். நினச்சேன் எல்லாம் ஆமேன்னு சொல்லி வா ஊம்பிங்க நினச்சேன். இதெல்லாம் நாங்கள் நிறையா கேட்டோம் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் பார்த்தது என்னன்னா, என்னைக்கு கர்த்தர் விரும்புறதை நம்ம விரும்புகிறோமோ அன்னைக்கு நடந்துருக்காது. அவன் தேவனுடைய விருப்பம் என்னைக்கு உங்கள் விருப்பமாக மாறுதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமே தொடங்கும். கர்த்தர் சுகப்படுத்தணும்னு நினைக்கிறார். என்னைக்கு அதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சுகம். எல்லாரையும் இயேசு சுகப்படுத்தணும்னு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் யார் அவங்களும் விரும்பினாங்களோ அவங்களாம் வாங்கிட்டாங்க, விரும்பாதவங்களாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அதை விரும்புனீங்கன்னா ஆசீர்வாதம் தொடங்கிருச்சுன்ற, உங்களுடைய பெருக்கம் தொடங்கிருச்சு, உங்கள் உயர்வு தொடங்கி விட்டது. ஓகேங்களா? வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகம் எங்கும் போய். இந்த வசனம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு நேத்து. உலகம் எங்கும் போய், go into all the world. உலகத்துல எங்கும் நாம் இருக்கணுமா? அப்ப ஃபினான்ஷியலி நாம் இருக்கணும்ன்ற. அவன் உலகத்துல நிறைய துறைகள் இருக்கு, உலகத்துல நிறைய ஃபீல்டு இருக்கு, எல்லா ஃபீல்டையும் நீ போகணுன்ற. நீ போனா அங்க ஒரு மாற்றம் வரும்ன்ற. சபைதான் உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உப்பானது சாரமற்று போனால், அப்ப என்ன சொல்றாருன்னா,
உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு. நீ தீர்வு கொடுக்கலன்னா யார் கொடுப்பா? ரைட்டுங்களா? உலகத்துல தரித்திரம் இருக்கிறது, உலகத்துல வறுமை இருக்கிறது. இந்த வறுமைக்கு கர்த்தர் யாரு சரி செய்வான்னு காத்துட்டு இருக்கிறாருன்னா உங்களை என்னையும் தான். சபைதான் அந்த இடத்துக்கு தீர்வா இருக்க வேண்டும். உலகத்தின் அந்த பகுதியில் நம்ம போய் சரி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா நாமே அதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பைபிள்ல இருந்து ஃபியூ விஸ்டம், ஞானத்தை உங்களுடைய மனதில் நான் விதைக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்கெல்லாம் அனுப்புனாரோ அவங்க வாழ்க்கையிலலாம் மாற்றம் நடந்துச்சு. கவனிங்க, யாக்கோபு வந்து மாமா வீட்டுக்கு போறாரு. அவர் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக போறாரு. இந்த யாக்கோபு மாமா வீட்டுக்கு போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னு வைங்களேன், லாபான் இருந்த வண்ணமாவே இருந்திருப்பாரு. லாபான் யாக்கோபுட்டு ஒரு டீல் பேசுறாரு. பொண்ணை தரேன், நீ எனக்கு ஒரு 7 வருஷம் என்ன பண்ணு, ஆடு மேய்ச்சி கொடு. பிசினஸ்க்குள்ள என்னைக்கு யாக்கோபு போனாரோ பிசினஸ் மல்டிப்ளை ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான் சொல்றேன், சபை எங்க போதா அங்க பெருக்கம் வரும்ன்ற. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எதிலெல்லாம் கால் வைக்கிறீங்களா அங்க ஒரு இன்க்ரீஸ் வரும். யாக்கோபு லாபானுடைய ஆடுகளை பொறுப்பெடுக்க தொடங்கின உடனே இப்ப லாபான் சொல்றாரு, நீ வருவதற்கு முன் எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்ததுக்கு பின்னாடி எனக்கு இருக்கிறது அநேகம்ன்றாரு. அப்ப அந்த ஃபீல்ட் என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. யோசேப்பு ஒரு அடிமையா எகிப்து தேசத்துக்குள்ள போறான். ஓகே, அடிமையா போட்டோம். போத்திபார் வீடு விலைக்கு வாங்கிட்டாங்க. அவனை விலைக்கு வாங்கினா, நீ அடிமை தானா, வீட்டை சுத்தம் பண்ணு, கிளீன் பண்ணு, எல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து போடு, வீட்டை சரி பண்ணு, இந்த வேலையை மாத்திரம் கொடுத்துருந்தா போத்திபார் வீடு அப்படியே தான் இருந்திருக்கும். போத்திபார் என்ன பண்ணாராம், பிசினஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாராம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யார் கையில கொடுத்தாராம், யோசேப்பு கையில. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய கையில் என்னெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வரணும், அங்கெல்லாம் பெருக்கம் வரணும். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கவனிங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க வேலைக்கு போகும்போது சம்பளம் வரும்னு வேலைக்கு போக கூடாது. நான் போறனால அந்த கம்பெனி வளர போகுதுன்னு போகணும். கர்த்தர் அப்படிதான் உங்களை அனுப்புறாரு. சம்பளத்துக்காக வேலைக்கு அனுப்பல கர்த்தர். நீ அங்க கால் வைக்கிறதுனால, நீ பொறுப்பெடுக்கிறதுனால, நீ அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அங்க ஒரு இன்க்ரீஸ் உண்டாகணும். அதுதான் சபை. உலகம் எங்கும் போன்னு சொல்லும் போது எந்த ஃபீல்ட்லாம் ஒரு தேவ பிள்ளை இறங்குறீங்களோ உங்களுடைய மனநிலை, அவங்க எனக்கு என்ன கொடுப்பாங்கன்னு இல்லை, நான் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன், நான் போகிறதுனால அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாக போகிறது, நான் போகிறதுனால அங்கே ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. ஒருவராய் போனவர்கள் பெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்ன, அவங்க மனதில் இருந்த வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லி கொடுக்காம விட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, உலகமே ஆகாதுன்ட்டோம். உலகமே ஆகாது, உலகத்துக்கு நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்தை விட்டு தூரமா இருந்து சில வசனங்களை எடுத்து தவறாக புரிந்து கொண்டோம். உலகம் கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். உலகத்தில் இருக்கிற எதுக்குமே நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம். எதுவுமே சம்பந்தம் இல்லைன்ட்டோம். நான் என்ன சொல்றேன், உலகம் தீமையா இருந்தாலும் நீங்க தான் போய் அதை நன்மையா மாத்தணுங்கிற. தேவன் அதற்காக தான் உங்களை வைத்திருக்கிறார். உலகம் எங்கும் போங்கன்னு சொல்லியிருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு தீமையா தெரியுதோ அங்கதான் நீங்க இருக்கணுங்கிற. காரணம், நீங்க போறனால தீமை நன்மையாய் மாறும். இந்த மனநிலையோட நீங்க இப்போ பேசப்படுகிற சத்தியத்தை நீங்க கேளுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிங்க பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். விருந்து சந்தோஷத்திற்கென்று என்ன பண்ணப்படுமா, செய்யப்படும். கவனிங்க, ஒரு விருந்து செஞ்சா எல்லாருக்கும் சந்தோஷம். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளவரை என்ன பண்ணுமா, களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும். நீங்க நிறைய பேர் இந்த வசனத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பணமோ எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுமா, விருந்து செஞ்சா சந்தோஷம் தான். ஆனா அந்த விருந்து செய்யறதுக்கு உங்க கையில் என்ன இருக்கணும், பணம் இருக்கணும். திராட்சரசம் களிப்பாக்கும் தான், அந்த திராட்சரசம் வாங்குறதுக்கு உங்க கையில் என்ன இருக்கணும், பணம் இருக்கணும். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். தேவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்க விரும்புறார். அப்ப எதை கொடுப்பாரு, இந்த பூமியில என்ன ஒன்றை டிரான்சாக்ட் பண்ணணும்னாலும் என் கையில் என்ன இருக்கணும். பணத்தை ரொம்ப நீங்க தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இப்போ இந்த பணம் இருக்குன்னு வைங்களேன், இது ஜஸ்ட் அ பேப்பர். இது வெறும் என்னதான், பேப்பர் தான். இதுக்கு அரசாங்கம் ஒரு பவர் கொடுத்துருக்குது, இதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு. இது 100 ரூபா.
இதுக்கு வந்து 100 ரூபா வேல்யூன்னு இந்த 100 ரூபாவை இதுக்கு பவர் ஏத்துனது யாரு? அரசாங்கம் ஏற்றி வச்சு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பணங்கள் செல்லாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணாது, செல்லாது. அப்போ பணம் மேட்டர்ல இந்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம். பணம் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுமா, உதவும். இந்த பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறேன், இந்த பணத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை தேவன் முக்கியத்துவப்படுத்துறார். தேவனுக்கு நம்ம கையில் பணம் கொடுக்கறது பிரச்சனையே இல்லை, கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். வாட் யூ வில் டூ? இப்போ நான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க ஒருத்தருக்கும் 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றேன்னு வைங்க, கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்மளுக்கு வந்து திட்டமே இல்லை, ஆனா ஜெபம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதிச்சா என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் கர்த்தர் கொடுக்கலன்னு புரியுதா? திட்டம் இல்லாதனால தான் கர்த்தர் கொடுக்கல. திட்டம் இருக்கிறவங்க கையில் கர்த்தர் கொடுப்பார். பிளான் கம்ஸ் பிஃபோர் ப்ரொவிஷன். ஒரு 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 தேவை, ஒரு பணத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற பிளான் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயம் கொடுப்பாருன்ற. கர்த்தர் கொடுப்பார். பிளான் இல்லாதவங்க கையில பணம் வராது, பணம் வராது. ஸோ பிப்ளிக்கலா சில பிரின்சிபல்ஸை வந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. உலக பொருளாதாரம் என்பது வேறு, ராஜ்யத்தின் பொருளாதாரம் என்பது வேறு. இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உலக பொருளாதாரம் வேறு, ராஜ்யத்தின் பொருளாதாரம் வேறு. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பொருளாதார கட்டமைப்பு இருக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டமைப்பும் உலகத்தின் கட்டமைப்பும் முரண்பாடானது, வித்தியாசமானது. கவனிங்க, உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு உலகம் சொல்லுது. நீ பெரிய ஆள் ஆயிரலாம். ராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, நீ மாத்திரம் பெரிய ஆள் ஆக மாட்டேன், நீ பெரிய ஆள் ஆகும்போது எல்லாரையும் பெரிய ஆள் ஆக்குவேன். ஓகேங்களா? உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி நீ பெரிய ஆள் ஆயிரு. ராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட எல்லாத்தையும் பெரிய ஆள் ஆக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உலக பிரகாரமா நான் உங்களை ஐஸ்வர்யவங்களாக்க இங்க வரல, ராஜ்யத்தில் உங்களை செழிப்பாக்க நான் வந்திருக்கிறேன். நீங்க மாத்திரம் செழிப்பாக மாட்டீங்க. இந்த போதனையினால உங்கள் மூலமா உங்கள் குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள், உங்களை சார்ந்திருக்கிறவர்களும் செழிக்க போகிறார்கள். அதுதான் ரியல் ப்ராஸ்பெரிட்டி. உண்மையான செழிப்பு என்பது நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட எல்லாரும் வளருவதுதான் உண்மையான செழிப்பு. இந்த சீசன்ல கர்த்தர் இந்த செழிப்பை குறித்து, ராஜ்யத்தினுடைய பொருளாதாரத்தை குறித்து என்னோட டீல் பண்ணிட்டு இருக்கனால, எனக்கு கற்றுக் கொடுக்கறதுனால நான் விசுவாசிக்கிறேன், இன் ஃபியூ இயர்ஸ் டைம் நான் வளர்றது மாத்திரம் இல்லை, நீங்களும் என்னோடு வளர போகிறீர்கள். ஆமாம், நீங்களும் என்னோட வளர போறீங்க. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் வளருவீங்க. இந்த 4 வாரத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் நான் கிளாஸ் எடுக்கணும்னு இருக்கேன். ஒரே ஒரு வாஞ்சை, தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக செய்யப்படணும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் பெருக வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற ஞானத்தை நான் போதிக்க விரும்புகிறேன். உலகம் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு பிசினஸ் பீப்புள் எதுல வந்து அதிக லட்சங்களை கோடிகளை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ல. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆஃபர் இருக்கு, இது நீங்க இவ்வளவுதான் வாங்கிக்கலாம், இது கிடைக்காது, இது குறுகிய காலம். இந்த ஆஃபரை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்றோம்னா, பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து என்ன பண்ணிடுறோம், கொடுத்து அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் என்ன பண்றோம். அப்ப என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் செலவு பண்ணி அட்வர்டைஸ் பண்றாரு. அப்ப என் பணம் அவர்கிட்ட போகும்போது அவர் பணக்காரராகிறாரு, நான் என்ன பண்றேன், நான் இருக்கிற நிலையில இருக்கிறேன், நான் கீழே போறேன். ராஜ்யம் என்ன சொல்லுது தெரியுமா, உன் பாக்கெட்ல இருக்கிறது எடுத்து இன்னொருத்தர் பாக்கெட்ல இருக்கிறது எடுத்து நீ பெரிய ஆள் ஆகுன்னு சொல்ல, நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது மூலமா நீ வளர போறன்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா. ஆனா ஒன்னு நினைச்சுக்கோ, நீ மட்டும் ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, நீயே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவ. உன் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் ராஜ்யத்தினுடைய பொருளாதாரம். ராஜ்யத்தினுடைய பொருளாதாரம் உங்களை மாத்திரம் வளரச் செய்யாது, உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் வளரச் செய்யும். இந்த ஆபிரகாம் கிளம்பும் போது இவர் மாத்திரம் கிளம்பல, கூட லோத்தை என்ன பண்ணிட்டு போனாரு, கூட்டிட்டு போறார். இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்ததுனாலே செழிப்பாயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13:5-6 வாசிங்க.
ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பூமி தாங்காத ஒரு ஆசீர்வாதம். 2 blessed people சேர்ந்திருந்தா பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரு, ஆபிரகாம், லோத்து. இவங்க 2 பேத்தினுடைய ஆஸ்தியை, இந்த 2 பேத்தினுடைய செல்வத்தை இந்த பூமியை என்ன பண்ண முடியலையா? இது கர்த்தர் கொடுத்ததா இல்லையா? அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனோடு கூட இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால், வருகிற நாட்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்க மாத்திரம் அல்ல, உங்க கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்கள் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். கிங்டம் பிளஸிங் உங்க மூலமா மற்றவங்களுக்கு போகும். நீங்க சேனல் ஆஃப் பிளஸிங்கா தான் இருப்பீங்க. நீங்க மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவளா. நான் சொல்லட்டுமா, உங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுக்கலனா தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்போ கவனிங்க, கஷ்டப்பட்டு கொடுக்கிறது வேற, கொடுத்தே ஆகணும் வேற, வழியில கொடுக்கலனா இங்க வெடிச்சிடும் அப்படின்றது வேற. ரைட்டுங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறைய சாப்பாடு செஞ்சிட்டோம். நிறைய சாப்பாடு செஞ்சு வந்தவங்க கம்மி. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இத்தனை சாப்பாடு யாருக்காவது என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும், வேஸ்டா. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சாப்பாடு கேட்டப்ப கூட நம்ம என்ன பண்ணல. இப்ப என்ன நிலைக்கு வந்துட்டோம்னா, இவ்வளவு சாப்பாடு வேஸ்டா போதே, கொடுத்தே ஆகணும். இயேசுவின் நாமத்துல வருகிற நாட்கள்ல கொடுத்தே ஆகணும்ன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கிறதுக்கே நீங்க யோசிச்சிருக்கலாம். இனிமே நீங்க கொடுத்தே ஆகணும்ன்ற அளவுக்கு கர்த்தர் நிறைவை கொடுப்பார். ஆபிரகாம் லோத்து இப்ப பிரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா தாங்காது பூமி. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்துல வருகிற நாட்களில் சபை அந்த நிலைக்கு உயருவதாக. சபை உலகத்தை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். ஜனங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுத்தே ஆகணும்ன்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ரைட், அதை கர்த்தர் செய்வார். இப்போ சில காரியங்களை நான் உங்களோட பேச போறேன். வேதத்திலிருந்து தான். இது உங்களுடைய மனக்கண்களை திறக்கணும். உங்க மனக்கண்களை திறக்கணும். கவனிங்க, பணத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. பணத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. பைபிள்ல ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்றாருன்னா, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணப்படும்? 28ஆம் அதிகாரம் உபாகமம்ல என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். என்ன பண்ணுமா? இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? all these blessings will overtake you. அவன் ஓவர்டேக்னா தம்பி உன்னை முந்திட்டு முன்னாடி நிக்குங்கிறார். 2 விதமான வாழ்க்கை இருக்கு. நீங்க பணத்தை தேடி போற வாழ்க்கை இருக்கு, பணம் உங்களை தேடி வர வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் எந்த வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கிறார்னா, கவலைப்படாத, அது உன்னை தேடி வரணும். உலகம் உன்னை எப்படி வாழ வைக்குதுன்னா, உன்னை தேடி ஓட வைக்குது. வாழ்க்கை ஃபுல்லா ஓடுறோம் எதுக்கு? பணம் சம்பாதிக்க. You are running after money, but the design of God is money has to come in search of you. பணம் உன்னை தேடி வர வேண்டும் என்கிற நிலையில கர்த்தர் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். அவன் இனிமே நான் சொல்றேன், அடுத்த சில வாரங்கள் கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியங்களை, இந்த உபதேசங்களை, இந்த கோட்பாடுகளை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன் ஃபியூ இயர்ஸ்ல பணம் உங்களை தேடி வரும். பணம் உங்களை தேடி தொடர்ந்து வர்றதை நீங்க பாப்பீங்க. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். நான் புதுசா பேசல, பார்த்துட்டு சொல்றேன். சில கோட்பாடுகளை நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் சிலது அப்ளை பண்ணணும், நடக்கும், சேர்ந்து வளர போகிறோம். ஸோ இந்த 2 வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. பணத்தை தேடி நம்ம போற வாழ்க்கை, பணம் நம்மளை தேடி வர வாழ்க்கை. உலகத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 95% செல்வத்தை 5% மக்கள் வைத்திருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? 5% பீப்புள் தான் 95% வெல்த் வச்சிருக்காங்க. மீதி 5% தான் 95% பேர் அனுபவிக்கிறாங்க. கவனிங்க, என்ன சொல்றேன்னா, 95% பணம் ஒரு 5% ஜனங்கள்ட்ட இருக்கு. இந்த 95% பேர் அதை பெறதுக்காக உழைக்கிறாங்க. உழைச்சு காசை வாங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு உழைக்கணும்னு அவசியமே. they have enough money for generations. 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ பணத்துக்காக அவங்க ஓடணும்னு வேலை இல்லை. அவங்க செய்யற ஒரே ஒரு வேலை என்னன்னா, இருக்கிற பணத்தை பெருக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போ பணம் அவர்களுக்காக வேலை செய்கிறது, அவர்கள் பணத்துக்காக வேலை செய்யல. ஆமென். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதுக்காகவே வேலை செய்யறாங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யறாங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறாருன்னா, பணத்துக்காக நீ உழைக்கிறது போய் பணம் உனக்காக உழைக்கிற தளத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுக்காக பணம் வேலை செய்யும், உங்களுக்காக செல்வம் வேலை செய்யும், உங்களுக்காக ஆசீர்வாதம் வேலை செய்யும். அந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். ரைட். இப்போ நான் சொன்னேன் பணத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. கவனிங்க, இந்த மிருகங்களோட பழகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிலர்லாம் என்னமோ சவுண்ட் விட்டு நாய் பக்கத்தில் கூட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடும், அவங்க மேலே ஏறும். இதுக்கு இந்த அனிமல் டெக்னிக், அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுது. எந்த மிருகத்தை எப்படி கூப்பிடணும், எப்படி பழகணும், எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நம்மளை பார்த்தா உழைக்கிற நாய் அவங்கள பார்த்தா வாலாட்டுது. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு அந்த அனிமலுடைய மைண்ட் செட் தெரியுது, அதனுடைய லாங்குவேஜ் தெரியுது, அதை பக்கத்தில் வர வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணத்தை யாரெல்லாம் பணம் எப்படி வேலை செய்கிறது என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்களை தேடி வரும்ன்ற. ரைட்டா? கவனிங்க. பணம் கிறிஸ்தவர்களை தேடி வராது. வந்திருந்தா நீங்க நம்மளாம் கோடீஸ்வரர்களா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? பணம் கிறிஸ்தவர்களை தேடி வராது. ஜெபிக்கிறவர்களுக்கு பணம் வரும்னா தப்பு. அப்படி வந்திருந்தா நம்ம ஜெபிக்காத ஜெபமா, நம்ம ஜெபம் பண்ணாத ஜெபமா? என்ன ஜெபம் பண்றோம் நம்ம? ஏன் வரல? கடைசி வரைக்கும் ஜெபத்திலேயே இருந்து கஷ்டத்துல வாழ்றவங்கள பார்க்கறோமா இல்லையா? அப்ப prayer is not the solution for your poverty. உங்களுடைய தரித்திரம் நீங்க ஜெபித்தால் மாத்திரம் பத்தாதுன்றேன் நான். சிலவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். Prayer alone won't work. I am a believer, I am a child of God. நீங்க ஜெபமும் நான் ஒரு தேவ பிள்ளை அப்படின்ற அடையாளத்தினால மாத்திரம் எல்லாம் நடந்துராது. இதை தாண்டி நீங்கள் பொருளாதாரத்துக்காக சிலவற்றை செய்தே ஆக வேண்டும். அதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. அவன் சிலதை செய்யணும். விதைக்கிறவனுக்கு தான் அறுவடை, பண்படுத்துறவனுக்கு தான் ஆசீர்வாதம். பண்படுத்தல, மேனேஜ் பண்ணலன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம் இல்லை. தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளில் உங்களுக்கு மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போறேன். அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ணுவேன். வாசிங்க நீதிமொழிகள் 22:2 வாசி. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். கவனிங்க, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருத்தர் என்ன பண்றாங்களா? ஆனா உண்மை என்னன்னா, ரெண்டு பேர்த்தையும் யார் தான் உண்டாக்கணும்? ரெண்டு பேருமே கர்த்தரால உண்டாக்கப்பட்டவங்க தான். ஆனா ஒருத்தன் எப்படி இருக்கான், இன்னொருத்தன் இது ஆண்டவருடைய பிளானா இல்ல அவனுடைய தப்பா? வேதம் சொல்லுது, மனுஷனா தான் படைச்சேன், ஐஸ்வர்யவன் ஆனதும் தரித்திரம் ஆனதும் உன் பிரச்சனை. ஓகேங்களா? இந்த குரூப் தரித்திரத்தில் இருக்கணும், இந்த குரூப் ஐஸ்வர்யத்தில் இருக்கணும் கர்த்தர் தீர்மானிக்கிறது அல்ல. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தீர்மானிக்க போறது நீங்க தான். ஆமென். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருத்தரை நேசிச்சு இன்னொருத்தரை வெறுக்கிறவர் அல்ல. ஒருத்தரை உயர்த்தி வச்சு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறவர் அல்ல. ஐஸ்வர்யவான் தரித்திரன் ரெண்டு பேரும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ஒருத்தன் ஐஸ்வர்யவான் ஆயிட்டான், இன்னொருத்தன் தரித்திரன் ஆயிட்டான். இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தருணங்களை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பெருக்கம் தொடங்கும். அவன் ஆண்டவர்கிட்ட அச்சடிக்கிற இயந்திரம் இல்லை. இருந்திருந்தா நேரம் நம்மளுக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பாரு. நிறைய பேருடைய ஜெபம் அப்படி இருக்கணும், ஆண்டவரே எங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும். ஐஸ்வர்யவான் ஆக்க மாட்டாரு. ஆண்டவர் லாட்டரி கேரியர் நடத்துறாரு. நான் கேட்கிறேன், லாட்டரியில பணம் அடிச்சு ஐஸ்வர்யவான் ஆனவங்களை பார்த்திருக்கீங்களா? லாட்டரி இருந்துச்சுல, இந்த லாட்டரி இருந்தப்ப லட்சக்கணக்கில் சிலருக்குலாம் விழுந்துச்சு, கோடி கூட வந்திருக்கலாம். அவங்களாம் இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்கனால இல்ல. ஏன் தெரியுமா? வந்த பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணது இல்லை, வந்ததெல்லாம் அப்படியே போயிடுச்சு. சிலர் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, ஏன் தெரியுமா? இவங்களாம் அப்படியே வளர்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். நீங்க ஓவர் நைட்ல ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டீங்கன்னா ஓவர் நைட்ல வந்தது ஓவர் நைட்ல போயிடும்.
ஆனா ஞானத்தை கேட்டீங்கன்னா படிப்படியா வளருவீங்க, பெருகுவீங்க, நிலைச்சிருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவன் ஐஸ்வர்யவான் தரித்திரன், இது ஆண்டவருடைய பிளான் கிடையாது, அவன் தான் அப்படி இருக்கிறான் அப்படின்றார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 13:23 வாசிங்க. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை என்ன பண்ணுமா? ஓ காட், கவனிங்க, அவன் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்குது. அப்ப அவன் யாரா இருக்கணும்? செல்வந்தனா இருக்கணும், ஐஸ்வர்யனா இருந்திருக்கணும். ஆனா அவன வேதம் என்னன்னு சொல்லுது? ஏழை. அப்பனா விளையறதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாதனால அவன் இன்னும் ஏழையாவே இருக்கிறான். அவன் பணம் இருக்கிறவன்லாம் பணக்காரன் கிடையாது. நீங்க எத்தனை பேர் நியூஸ்ல பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, சில பிச்சைக்காரர்கள் மரிக்கும் போது அவர்கள் இடத்துல இருந்து லட்சத்தை எடுத்துக்கிறாங்க. லட்சத்தை பணப்பையில போட்டு வச்சே கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பணம் இருக்கவன்லாம் பணக்காரன் கிடையாது. பணக்காரன்றது இங்க ஆரம்பிக்குதுன்ற. செல்வம் என்பது உங்களுடைய மனதிலே தொடங்குகிறது, உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு கிடையாது. இவன்ட்ட வயல் இருக்கு, வயல்ல தானியமும் விளையுது, ஆனா இன்னும் எப்படி இருக்கான்? ஏழையா இருக்கான். பணம் வந்தா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொன்னீங்கன்னா தப்பு, உங்க மனசு மாறினா பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்ற. அவன் நான் பார்த்துருக்கிறேன், கூலி வேலைக்கு போய் தினம்தோறும் கூலி வாங்கிட்டு வந்து ஒரு சொந்த இடத்தை வாங்கி வீட்டை கட்டி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணவங்களையும் பார்த்துருக்குறோம். 40 வருஷம் அரசாங்க வேலை செஞ்சு வாடகை வீட்டில் சேர்த்தவங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ சொல்லுங்க, பணமா ஒருத்தன் ஐஸ்வர்யன் ஆகுது? ஹேண்ட்லிங் தி மணி. உங்களிடத்தில் வருகிறதை எப்படி செலவு பண்ணுகிறீர்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆவீர்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை, அப்ப எங்க டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொஞ்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றேன், கடன்ல இன்னைக்கு நீங்க மூழ்கி இருந்தாலும் அடுத்த சில வாரத்தில் கேட்கிற சத்தியத்தினால அநேகருக்கு கொடுக்கிறவங்கள கர்த்தர் மாற்ற முடியும். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா கடன் கடன் கடன். இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இதை தான் பேசினேன், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, வர்ற பணம் கடனுக்கு கட்டுறக்கே பத்தல, நாங்க என்ன பண்றது? நாங்க அடுத்த வாரம் சொல்றேன்னு இருக்கேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா நிச்சயமாய் பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். சகலத்தையும் கர்த்தர் படைத்தாலும் ஆதாமை பண்படுத்தும்படி வைக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை நீ என்ன பண்ணணும்ட்டாரு? இதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், பண்படுத்துறதும் பாதுகாக்கிறது யாருடைய வேலை? ஏங்க அவனுக்கு இல்லாததா எல்லாமே இருக்குங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஸ்டில் யூ கேன் லூஸ் இட். இதை நீ இழந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பண்படுத்திக்கோ, பாதுகாத்துக்கோ, பி கேர்ஃபுல். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை, அதை எப்படி பாதுகாக்கிறீங்கன்றது பிரச்சனை. அவன் உங்க கையில எவ்வளவு பணம் வருதுன்றது பிரச்சனை இல்லை, அதை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றதுதான் முக்கியம். மாசம் 10,000 ரூபாயிலே வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாயில வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் உலகத்துல சர்வை பண்ண முடியும் கிடையாது. 10,000 ரூபாயில வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. எவ்வளவு என் கையில வருதுன்றது முக்கியம் இல்ல, அதை எப்படி பண்படுத்தி பாதுகாக்கிறேன். இந்த பண்படுத்துறது எதை குறிக்குதுன்னா டிசிப்ளின் அண்ட் ஆர்டர். அவன் தேவ பிள்ளைகளுக்கு பொருளாதார திட்டமிடுதலும் ஒழுக்கமும் இல்லாததுனால தான் வர்றதுக்கு மேல செலவு அதிகமாகுது. அவன் எனக்கு என்ன தெரியுமா ஆசை, அப்படியே உங்களெல்லாம் உட்கார வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு பேசணும்னு தான் ஆசை. அதெல்லாம் பேசியாச்சு, நடக்காது. நீங்க சரியாகிற வரைக்கும் என்ன சொல்றீங்க? இப்போ கர்த்தர் ஆசீர்வாத மழை இன்னைக்கு நைட்டு கூட உங்க மேல பெய்ய வைக்க முடியும், ஆனா அதுவே உங்களை அழிச்சிடும். தெரியலனா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலனா அதுவே உங்களை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். இங்க ரொம்ப முக்கியம் எதுனா மெச்சூரிட்டி. எப்படி ஹேண்டில் பண்றேன்? உண்மையாலுமே நான் சொல்றேன் இன்னைக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நிலையில 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாருன்னா நான் தடுமாறி இருப்பேன். புரியுதுங்களா? இன்றைக்கு நான் இருக்கிற நிலை எனக்கு 5 வருடத்துக்கு முன்னாடி வந்து தான் நான் தடுமாறி இருப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது, ஓவர் டைம்ல கர்த்தர் நம்மளை மெச்சூர் ஆக்குறாரு, கர்த்தர் நம்மை முதிர்ச்சி ஆக்குகிறார். ஒரே நேரத்துல
அப்படியே ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கலாம். அங்கே பாரு, என் மகன் இங்கே வாழ்றான், 3 நேரம் அவனுக்கு சாப்பாடு வந்திருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்ல, தம்பி நீ பண்படுத்து பண்றாரு. ஏன்னா பண்படுத்தும் போது நிறைய கற்றுக்குவே. நீ எப்படி களைகளை வெளியெடுக்கணும்னு உனக்கு தெரியும், எப்படி விளைச்சலை பார்க்கணும்னு உனக்கு தெரியும், எப்படி சேமிச்சு வைக்கணும்னு உனக்கு தெரியும், எப்படி அறுவடை செய்யணும்னு உனக்கு தெரியும். ஒரு பக்கம் உனக்கு ஆசீர்வாதம் வருது, இன்னொரு பக்கம் நீ முதிர்ச்சி அடைகிறன்றாரு. அதனாலதான் இன்றைக்கும் கர்த்தர் கொஞ்சத்தை கொடுத்து நம்மை வளர்த்துகிறார். நிறைய கொடுத்து நம்ம கெடுக்க மாட்டாரு, கொஞ்சத்தை கொடுத்து நம்மளை வளர்த்துவாரு. உங்க லெவலுக்கு இறங்கி வந்து உங்களை டீச் பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு போவார். இன்றைக்கு ஆயிரங்களை கையாளுகிற நீங்கள் இன்னைக்கு உங்க கையில கோடி கொடுத்தா எத்தனை ஜீரோ போனோம்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஆயிரங்களிலிருந்து உங்களுக்கு லட்சத்துக்கு நகர்த்துவார். ஆயிரங்கள்ல ஃபெய்த்ஃபுல்லா இருந்து பாருங்க, லட்சங்களுக்கு நகர்த்துவார். அங்கிருந்து தான் கோடிகளுக்கு போகணுமே ஒழிய டைரக்டா ஆசைப்படாதீங்க. கர்த்தர் இப்பொழுது பண்படுத்தவும் காக்கவும் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு என் கையில வர்றத எனக்கு பண்படுத்த தெரியுமா, என்னை பாதுகாக்க தெரியுமா? இயேசு ஒரு ஓமை சொன்னார். அந்த ஓமை சொல்லும்போது சொல்றாரு, ஒருத்தருக்கு 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து கேட்கும்போது 5 கொடுத்தவன் 10 கொடுத்துட்டான், 2 கொடுத்தவன் 4 கொடுத்துட்டான், 1 கொடுத்தவன் 1 கொண்டு வரான். அப்போ இவர் சொல்ற ஓமையில என்ன சொல்றாருன்னா, சங்கடப்படாம அந்த 1 வாங்கிட்டாராம். ஐடா, நம்மளாம் என்ன நினைப்போம், கொடுத்ததே 1 அதையும் வாங்கிட்டான், என்ன பண்ணுவான், சரிடா வச்சு பொழைச்சு போன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா சங்கடமே படல, கொண்டா அப்படின்னு வாங்கி யாருக்கு கொடுத்தாரு? 10 தாலந்து வச்சிருந்தவன் கொடுத்துட்டாரு. அப்போ பயன்படுத்த தெரியாதவர்கள், பண்படுத்த தெரியாதவர்கள் கடத்திலிருந்து கர்த்தர் வாங்கி பண்படுத்த தெரிந்தவர்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமா. அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க பண்படுத்த ஆரம்பிங்க, நாளைக்கு உங்க கையில பணம் வரும்ன்றேன். ஆமா, கெட் ரெடி. பணம் வரும். எப்ப கர்த்தர் உங்க கையில அனுப்பி விடுவார்னா, கொண்டு அவன்கிட்ட கூட சொல்லுவார்னா, அவன் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டான். மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டான். எப்படின்னு தெரியும் அவனுக்கு, பெருக்க தெரியும், சேமிக்க தெரியும், வளர தெரியும், மேனேஜ் பண்ண தெரியும். இப்ப அவனை நம்பி நான் கொடுப்பேன். கேன் காட் ட்ரஸ்ட் யூ? கர்த்தர் உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? அந்த உண்மையை பார்த்து, உண்மைத்துவத்தை பார்த்து, முதிர்ச்சியை பார்த்து கர்த்தர். இப்ப நான் கேட்கிறேன், இந்த 10 தாலந்து வாங்கினவன் ஐயா அதை வாங்கி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டானா? கேட்காமலே கொடுக்கிற நாட்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. அது உங்களுடைய முதிர்ச்சியினாலே வரும், முதிர்ச்சியினாலே வரும். இன்னைக்கு நீங்க கேட்டு கேட்டு கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், ஸ்டாப். பணத்துக்காக உழைக்கிறது, போராடுறது நிறுத்திட்டு ரெடி ஆகுங்க. பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆரம்பிங்க. கேட்காத பணங்கள் உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குற விதம். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இயங்குகிறது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3 காரியத்தை சொல்றேன். 3 காரியத்தை சொல்லி இன்னைக்கு முடிக்கிறேன். இது 3மே நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் கண்டினியூ பண்ணுவேன். முதல்ல, தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரு. அந்த பலனை பயன்படுத்தி நான் எதை உண்டாக்கணும்? ஐஸ்வர்யத்தை உண்டாக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் டைமே உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான்ற, ரைட்டுங்களா? உங்கள் டைமு, உங்கள் படிப்பு, உங்கள் டேலண்ட்டு, உங்கள் சரீர சுகம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தருணங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்குற வாய்ப்புகள். இட் இஸ் காட் ஆர்டைன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துகிற தருணங்களை பயன்படுத்தி நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காமல் தேவனை குறை சொல்லாதீர்கள். ஆமென். தேவன் தருணங்களை தருவார், வாய்ப்புகளை தருவார். பயன்படுத்தி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை பயன்படுத்தி ஐஸ்வர்யத்தை சம்பாதியுங்கள். நமக்கு எதுக்கு பாஸ்டர் ஐஸ்வர்யம்? நம்ம ஒரு சாதாரணமா இருந்துட்டு பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அங்க போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா தாராளமா போங்க. நான் யாருக்காக பேசுறேன்னா, இங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்காக பேசுகிறேன். இப்போ போய் மதியானம் லஞ்சுக்கு கடையில் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு போறவர்களுக்காக நான் பேசுகிறேன்.
பரலோகத்தில் வாழ்கிறவர்களுக்கு நான் பேசலை. ஏன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பணமே தேவை கிடையாது. ஆமாம், இப்படியே பேசி பேசியே தான் தருத்தத்தில் உட்காந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? பூமியில் பொக்கிஷத்தை உங்களுக்கு பொக்கிஷமே வேணாங்க, செலவுக்கு காசு இருந்தால் போதும். அதுக்கு பேசுறேன் நான். நீங்கள் பொக்கிஷமே சேர்த்து வைக்க வேணாம், திருப்தியாக வாழ்கிற நிலைக்கு வந்துடுங்க, போதும், சந்தோஷம். அவன் ஃபினான்ஷியல் சீரியஸ் ஆரம்பித்தோன்னே என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஏற்கனவே இதை பேசியிருக்கீங்களா அப்படின்னாங்க. இன்னும் ஜனங்க செலிக்கலையே, பேசணுமே. எப்போ இதை பற்றி நிறுத்துவோன்னா, ஜனங்க இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் பேசுவோம். ஆமாம், அதுக்கு தானே கர்த்தர் பேச சொல்லியிருக்கிறாரு. பேச 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 உங்களுக்குள்ள மாற்றம் நடக்கும். ஆமாம், ஒரு சிலர் டக்குன்னு பிடிச்சிருவாங்க, வளர்ந்துருவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் மெதுவாக, எப்படி இருந்தாலும் அத்தனை பேரும் பிள்ளைகள், அத்தனை பேரும் வளரணுன்றதான் ஆசை. அதனால எல்லாருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த சத்தியம் சபையில் பேசப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட், தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலன் என்ன பண்றாரா? இந்த ஏழைக்கு வயலை கொடுத்து அந்த வயல்ல விளைச்சலையும் கொடுத்தா அவன் இன்னும் என்னவாக இருக்கிறான். உங்களுக்குலாம் கர்த்தர் எத்தனையோ தருணத்தை கொடுத்துட்டாரு, ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணல, கண்டுபிடிக்கல. கர்த்தர் கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் ஞானத்தையும் ஆலோசனைகளையும் அசட்டை பண்ணிட்டீங்க. அதனால தான் கஷ்டத்தில் இருக்கீங்க. இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், again ஆண்டவர்கிட்ட கேளுங்க, திரும்பவும் புதிய பிளான்ஸை கர்த்தர் கொடுப்பார். You will start again. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க தொடங்குவீங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பீர்கள். ஐஸ்வர்யம் என்பது வானத்திலிருந்து விழுகாது, சம்பாதிக்க வேண்டியது, ட்ரேட் பண்ண வேண்டியது. ஒருத்தர் இருந்து நீங்க பணத்தை சும்மா வாங்கிட முடியாது. ஏதாவது கொடுத்தாதான் நம்ம கையில் என்ன வரும்? பணம் வரும். கொடுத்தாதான் பணம் வரும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பலனை வச்சு, ஒரு ஞானத்தை வச்சு, ஒரு கிருபை கொடுத்து அதை ஜனங்களுக்கு ஆசீர்வதிப்பதினாலே ஜனங்கள் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கர்த்தர் வச்சிருக்கும் போது, எனக்கு இந்த வருஷம் இயர் ஆஃப் ஃபேவர், தயவு பத்தி தான். உங்களுடைய தயவுனால எங்கள் கொம்பு உயரும் தான் ஆரம்பிச்சோம். தயவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா யோசேப்பு தான். இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை நான் படிச்சு பர்சனல் ஸ்டடி, அதை மெடிடேட் பண்றேன். இது வரைக்கும் ஆண்டவர் 8 லெசன் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. எதுலனா யோசேப்பினுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல. யோசேப்பினுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல 8 லெசன் கற்றுக் கொடுத்தார். இந்த யோசேப் யாருன்னா, பஞ்ச காலத்துல தேசங்களை போஷித்தவர். தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு சட்டை இல்லாம ஒரு நாட்டுக்குள்ள நாட்டிலே பஞ்சம் இருக்கும்போது தேசங்களை போஷிக்கிறானா, எவ்வளவு பெரிய ஃபேவர் பாருங்க. எவ்வளோ பிளான்ஸ் இருந்தா ஒரு மனுஷன் அவ்வளோ ஒரு உயரத்துக்கு போக முடியும். அந்த யோசேப்பினுடைய திட்டங்களை காமிச்சாரு. எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன். எவ்வளோ ஞானமா பிளான் பண்ணியிருக்கிறாரு. ராஜாக்கு கொடுக்குற ஆலோசனையை பார்க்கணுமே. ஐயோ, இருக்கிற நாட்டில் முடிஞ்சா டீச் பண்ணுவேன் நான். அப்போ கேட்போம் அதை. ஜோசப் லைஃப்ல இருந்த ஃபினான்ஷியல் பிளான்ஸ் பயங்கரமா இருக்கு. 8 லெசன்ஸ் இருக்கு. கம்மிங் டேஸ்ல நான் டீச் பண்றேன். இப்போ உங்களுக்கு தேவன் கொடுக்கிற தருணங்களை நீங்கள் பயன்படுத்தாம மிஸ் பண்ணீங்கன்னா இதற்கு மேலே நீங்கள் வளர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றதை பார்க்குறேன். நிறைய பேர் ஒரு காலத்துல எல்லாம் சொல்லுவோம், எங்க அம்மா சீரியல் உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் டிவியை போட்டு உட்கார்ந்து சீரியல் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பார்க்காம விட்ட சீரியல் எல்லாம் ஒரு வாரம் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு மொபைல் வந்துருச்சு இல்ல? ஒரே சீரியலை 10 தடவை பார்க்குற அளவுக்கு கையில் என்ன வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றேன்னா, உங்கள் நேரத்தை பிசாசு வீணடிக்கிறான். அந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலான்றேன். ஆமா, நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. பணம் சம்பாதிக்கணும்னா நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். நேரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்கிற நான். உங்க நேரம், உங்க காலம், உங்க வாழ்க்கை தேவன் கொடுத்த கிஃப்ட். இதை யூஸ் பண்ணி எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிங்க. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமா சம்பாதிங்க. யூத்துக்கு தனியாக அடுத்த வாரம் பேசுறோம். ஓகே, ரைட். ஸோ தேவன் நம்மளுக்கு பணமாக கொடுக்காம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறாரு. அந்த பலனை பயன்படுத்தி, தருணங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, விதைச்சி. ஈசாக்கு ஒரு தேசத்தில் இருக்கும்போது பயங்கரம் பஞ்சம் வந்துருச்சான். பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறப்ப கர்த்தர் சொல்றாரு, எகிப்துக்கு போகாதப்பா, இங்கே இரு, ஸ்டே ஹியர், இங்கே இரு, உங்க அப்பா தான் போயிட்டாரு, நீ இங்கே இருன்றாரு. சரி, நான் இங்க இருக்கிறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், உனக்கு அப்படியே வானத்திலிருந்து நான் இறக்குறேன்லாம் சொல்ல. விதை பஞ்ச காலத்துல நீ என்ன பண்ணு, விதை. பஞ்ச காலத்துல விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை பெற்றான்.
கர்த்தர் அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. நீ விதைச்சு பாரு, நீ விதைச்சு பாரு. நான் சொல்றேன், உலகமே கஷ்டப்படுற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை போடுவார், உங்க மனசுல ஒரு எண்ணத்தை போடுவார். செஞ்சு பாருங்க, அங்கதான் 100% ஹார்வெஸ்ட் இருக்குது. அந்த தருணங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒன்னு செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன் பாஸ்டர், யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் செஞ்சுட்டாங்க. நான் ஒன்னு செய்யலாம்னு நினைச்சேன், நான் யோசிச்சுட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், இன்னொருத்தங்க டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றீங்க. தேவன் கொடுக்கிற தருணங்களை மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அங்கிருந்து செழிப்பு தொடங்கும். அதுல தருணங்களை பயன்படுத்தும். ரெண்டாவது, நீதிமொழிகள் 21:5 வாசிங்க. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். நினைவுகள் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல பிளான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நினைவுகள் அப்படின்னா பிளான்ஸ். ஜாக்கிரதை உள்ளவனுடைய பிளான்ஸ் எதுக்கு நேரம் அவனை கூட்டிட்டு போகுமா? செல்வத்துக்கு நேரம் கூட்டிட்டு போகும். பிளானிங், having a financial plan will take you to prosperity. பதறுகிறவனுடைய நினைவுகள் என்ன ஆயிருமா? பதறுகிறவன்ற யார் தெரியுமா? பிளானே பண்ணாம அவசரப்பட்டு எல்லாம் செய்வான், அவன் தரித்திரம் அடைஞ்சிருவான். ப்ராப்பரா பிளான் பண்றான், ஐஸ்வர்யான் ஆயிடுவான். எத்தனை பேர் சொல்றீங்க ஐஸ்வர்யான் ஆகணும்? இன்னையிலேருந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கெல்லாம் ஆமேன் வராது, முயற்சியும் செய்ய மாட்டோம். அவர் எதை பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், திட்டமிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு என்பது நிச்சயம் நடக்கும். இந்த திட்டத்தை எப்படி போடணும்னு சொல்றேன், திட்டத்தை எப்படி போடணும்னு சொல்றேன். அடுத்த வாரம் நம்ம பிராக்டிக்கலா சில காரியங்களை பார்க்க போறோம். திட்டமிடுதல், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள். நினைவுகள் இவ்வளோ வருது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணலாம், எவ்வளோ வருது, எவ்வளோ தேவை இருக்கு, எவ்வளோ செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், எப்போ செலவு பண்ணணும், எவ்வளோ சேர்த்து வைக்கணும், இதுக்கெல்லாம் பேர் தான் திட்டம் போடுறது. ஓகேங்களா? எதையெல்லாம் நீங்க திட்டமிடலையோ அதையெல்லாம் இழக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. எதையெல்லாம் திட்டம் பண்ணலையோ அதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீர்கள், அதையெல்லாம் இழக்கிறீங்க. அதனுடைய பொட்டன்ஷியலை நீங்க மிஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங்ல, பொருளாதாரத்தை கையாளுறதுல ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பர்ஃபெக்டா அப்படின்னா நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்ததுலேயே நான் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். ஃபியூ இயர்ஸில் சில பகுதியில் சேஞ்சஸ் கொண்டு வந்ததுலேயே மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடியுதுன்னா, நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம்னா சீக்கிரத்தில் பெரிய மாற்றத்தை பார்க்கலான்ற, மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இதில் தேவனுக்கு கொடுக்கிறது, அது நம்ம எல்லாமே தெரியும். நமக்கு ஆண்டவருக்கு போன வாரம் கூட சொன்னேன், ஆண்டவர் கொடுப்பாருன்னு கொடுக்காதீங்க, கொடுத்ததுக்காக என்ன பண்ணுங்க, கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ ஆண்டவருக்கு கொடுக்கறதுன்றது ஒரு டிசிப்ளின். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கறதுலேயே நமக்கு டிசிப்ளின் இல்லைன்னா மற்றதுலாம் டிசிப்ளின் வராது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எல்லாம் கொடுத்தவருக்கு கொடுக்கறதுக்கே நம்ம யோசிச்சோம்னா மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க போறோம்? கொடுக்க போறது கிடையாது. ஸோ தேவனுக்கு கொடுக்கறதுல ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர், ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு வச்சிடணும். நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, பர்சன்டேஜ் வைஸ் யோசிங்க, பர்சன்டேஜ் வைஸ் யோசிங்க. என்னுடைய சம்பாத்தியத்தில் தேவனுக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு நான் இத்தனை சதவீதம் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கென்று நீங்கள் எடுக்க பழகுங்கள். பே யுவர் செல்ஃப். என்னைக்காவது எனக்கு அப்படின்னு நீங்க எடுத்திருக்கீங்களா? நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே எனக்கு தானே, அதை பத்தி நான் பேசல, எல்லாமே செலவு பண்றேன். நான் சொல்றேன், உங்களுக்கு have you paid for yourself? எனக்கு என்று எது எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ரியல் இன்கம். கவனிங்க, ஒரு 10,000 ரூபாய் வைப்போம், மாத சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் மினிமமா எடுக்கிறேன், எல்லாருக்கும் புரியணும். மாத சம்பளம் 10,000 ரூபாயில 1000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்குறேன்னா, மீதி 9,000 ரூபாய் கையில் இருக்கனா, அடுத்த 1000 ரூபாய் அது உங்களுக்குன்னு எடுங்கன்றேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இல்ல பாஸ்டர், அரிசி அரிசி, அது அரிசிக்கு, வீட்டுக்கு வாடகை அது வீட்டுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் அது ஸ்கூலுக்கு. உங்களுக்கு என்ன? உங்களுக்குன்னு என்ன இருக்கு? நம்மளுடைய கலாச்சாரத்தில் அந்த பழக்கமே இல்லை. நமக்கு யாரும் அப்படி சொல்லி கொடுக்கவே இல்லை. வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணதான் பழகிறோம்னா, செலவு பண்ணதான் பழகிறோம் ஒழிய எனக்குன்னு எதுவுமே எடுக்கிறது இல்லையே. இது வரைக்கும் உங்களுக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சட்டை பேண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது.
உங்களுக்குன்னு என்ன இருக்கு? அப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம், அது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆனா யாருக்கு கொடுக்கவே இல்லை. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். Are you benefited? உங்க பிரயாசம் உங்களுக்கு நிக்கலனா அப்புறம் எதுக்குங்க பிரயாசப்படுறீங்க? உங்க கையில நிக்கலனா அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க மாசம் ஃபுல்லா? என்ன பலன்? அதனாலதான் எனக்கு எடுக்காதனால தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்குன்னு எடுங்கன்றேன். 5% எடுக்கணும் மினிமம். அவன் மினிமமா சொல்றேன். ஆனா வருகிற நாட்கள்ல அது 50% மாறுவதா? பெருகுவீங்க, நீங்க வளருவீங்க. இப்ப ஸ்டார்ட் பண்றது என்னன்னா 10% ஆண்டவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா 5% அது எனக்கு. அதை என்ன பண்ணணும்னு அடுத்த வாரம் சொல்றேன். உங்களுக்குன்னு எடுக்கிறது நீங்க என்ன பண்ணணும்னு அடுத்த வாரம் சொல்றேன். உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு என்று எடுக்க பழகுங்கள். உங்க கையில வர்றது 100 ரூபாயா இருக்கலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய டிசிப்ளின் எப்படி ஆரம்பிக்கணும்னா கொஞ்சத்திலிருந்து ஆரம்பிங்க. 100 ரூபா வந்தாலும் 10% இதுக்கு, 5% இதுக்கு, மீதி இதுக்கு. இதை தனித்தனியா பிரிச்சு வச்சீங்கன்னு வைங்களேன், குறிப்பிட்ட காலத்துல பெருக்கம் என்பது உங்க வாழ்க்கையில கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு நடக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம், யோசேப்பினுடைய லைஃப்ல இருந்து. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படி யோசேப்பு அளவிருந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. எப்படி இருந்துச்சா? எப்ப தெரியுமா? அது பஞ்சகாலத்துல 7 வருஷம் சம்பூர்ணம், 7 வருஷம் என்ன சொல்லுது? பஞ்சம். ரைட், பஞ்சம். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். இததான் சொப்பனத்துல கர்த்தர் காட்டிட்டாரு. இப்ப மனுஷன் பிளான் கொடுக்கிறாருங்க. இப்ப யோசேப்பு ராஜாக்கு திட்டம் கொடுக்கிறார். ஐயா, ஒரு திட்டம் போட போறோம். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல ஆளை போட்டு திட்டம் போடுங்கன்னு சொல்லி விடும்போது பார்வோன் சொல்றாரு, உன்னை விட நல்ல ஆள் யாரும் இருக்க முடியாது, நீ தான் ஞானி, நீயே திட்டத்தை கொடுன்றாரு. யோசேப்பு என்ன திட்டம் போட்டார் தெரியுமா? 20% சேர்த்து வைங்க. எத்தனை பர்சன்ட்? 100 ரூபாய்க்கு அப்ப எவ்வளோ? 20 ரூபா வச்சு சார் டீ தானே குடிக்க முடியுங்கிறீங்க நீங்க. 20 ரூபா வச்சு டீ 20%. ஆனா இவர் என்ன பண்ணாரா? 7 வருஷம் 20% என்ன பண்ணாராம்? 7 வருஷம் பாருங்க. 34ஆம் வசனம் பாருங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணம் உண்ண 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி ஆள் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, விளைச்சல்ல 5இல் 1 பங்கு அப்படின்னா 20% என்ன பண்ணிடலாம்? பண்டசாலையில் கொண்டு வச்சிரு. அப்படி வச்சது என்னாச்சா? இப்போ 49ஆம் வசனம் வாசிங்க. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு 20% தாங்க இன்னைக்கு எண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. 20% எண்ண முடியாத அளவு கடந்ததா போயிடுச்சுன்னா அதை கால்குலேட் பண்ண முடியல. இயேசுவின் நாமத்துல வருகிற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. அதுக்கு நீங்க உழைக்கணும்ன்றேன். நான் உழைக்கணும்ன்றேன். கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்ல, நீங்க பிளான் பண்ணணும்னு சொல்றேன். நான் 20% பிளான் பண்ணி அளவு கடங்காம பெருங்கினதுனால இன்றைக்கு எகிப்து தேசம் பஞ்சத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போஷாக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது சும்மா கொடுத்துச்சா? நிலத்தை வாங்கிட்டு சாப்பாடு கொடுத்தாங்களாம். என்ன பிளான் கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில திட்டமிடுதல் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அது ஒருவேளை உங்க கண்ணுக்கு ரொம்ப சின்னதா தெரியலாம். பரவாயில்ல, அதை அந்த அக்கௌண்ட்ல போட்டு அதை கண்டுக்காதீங்க. அதை அந்த அக்கௌண்ட்ல போட்டு கண்டுக்காதீங்க. 5% சொல்றேனா, 5%னா 10,000 வாங்குறவங்களுக்கு 500 ரூபா. மாசம் 500 ரூபா நீங்க எடுத்து வச்சு பாருங்களேன். நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு பெருக்கம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கு இப்படி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் தருணங்களை அதிகமாய் கொடுப்பார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கொடுப்பார், வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார், பெருக்கத்தை கொடுப்பார், சம்பாதிக்கிறதுக்கான தருணங்களை கர்த்தர் நிறைய அமைச்சு தருவார்ன்ற. ஆமா, நிதித்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு அரசாங்கத்தில், ஒரு கட்டமைப்புல நிதித்துறைக்கு என்று ஒரு அமைச்சர்கள் தேவைப்படுகிறது. அவர்கள் யாருன்னா பொருளாதாரம் படித்தவர்கள்,
பொருளாதாரத்தில் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வெல் எக்யூப்டு, அதை பத்தி தெரிஞ்சவங்க. இன்னைக்கு ராஜ்யத்தில் தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடி கொண்டிருக்கிறார். புரியல உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துல சபையில அப்படி ஞானமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஏன்னா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி தான் கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி சரியா மேனேஜ் பண்றவங்க கையில கர்த்தர் கொடுப்பார். பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ உங்க லைஃப்ல பிளான் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும். கர்த்தருக்கு கொடுக்கிறது கர்த்தர், எனக்கு வர வேண்டியது எனக்கு எனக்கு எனக்கு. உங்க செலவுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு பே பண்ண பழகுங்க. முதல்ல உங்க செலவுகளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு எடுங்க. அது உங்களுடையது, உங்களுடைய எதிர்காலத்திற்கானது, அது சேமிக்கப்பட வேண்டியது. யோசேப்பு சேர்த்து வைத்தானா, அப்பப்போ போய் எட்டி பார்க்கல. நமக்கு பிரச்சனை என்னன்னா, சுத்தி சுத்தி பர்ஸ்ல போட்டு பீரோல வைக்க வேண்டியது. பீரோ திறக்கும் போதெல்லாம் அதையும் நம்ம என்ன பண்ணி பார்க்குறது, திறந்து பார்க்க வேண்டியது. காசு இல்லைன்னா உடனே மனசு என்ன சொல்லுதுன்னா, அதான் பீரோல இருக்குல்ல, அந்த மாதிரி கை கட்டுற தூரத்துல அது இருக்கக்கூடாதுங்கிறேன் நான். புரியாம அமைதலா இருக்கிறீங்களா? இல்ல கர்த்தர் உண்மையாலுமே உங்க மனசுல வந்து ஒரு தெளிவை கொடுத்து ஆமா இதை பண்ணாம விட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். யாரோ ஒருத்தர் 2 பேராவது ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவன் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கரத்தில் கொடுக்கிறது எல்லாம் செலவுக்கு அல்ல, முதலீடுகளுக்கு. விதைக்காமல் அறுவடை என்பது இல்லை. நம்ம எப்படி பழக்கப்பட்டோம்னா, பணம்னாலே நமக்கு செலவு தான் பண்ண தெரியுமா ஒழிய பெருக்க தெரியாது. யாராவது ஒருத்தர் 1000 ரூபாய் நான் 10,000 ரூபாய் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப ஆனா 1000 ரூபாய் எப்படி செலவு பண்ணணும் நமக்கு தெரியும். இப்ப கொடுங்க இருந்தா போறோம். 1000 ரூபாய் என்ன 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 5 நிமிஷத்துக்கு செலவு பண்ண தெரியும். அந்த 10,000 ரூபாய ஒரு 12,000 ரூபாய் ஆக்க தெரியுமா? கர்த்தர் அவங்கள தான் ஞானிகளா பார்க்கிறார். செலவு பண்ண தெரிஞ்சவங்களாம் ஞானிகள் கிடையாது. சேர்த்து வைக்க தெரிந்தவர்கள் தான் ஞானிகள். பெருக்க தெரிந்தவர்கள் தான் ஞானிகள். இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிங்க, 21:20, நீதிமொழிகள் 21:20 வாசிச்சு முடிக்கிறோம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். வர்றதெல்லாம் செலவு பண்ணுகிறவன வேதம் என்ன சொல்லுது? நான் சொல்ல, பைபிள் தான் சொல்லுச்சு. வர்றதையெல்லாம் செலவு பண்றவன் மூடவன், ஆனால் வேண்டிய திரவியத்தையும் எண்ணெயும் சேர்த்து வைக்கிறவன் யாரா? வைஸ் மேன், ஞானவான். ஞானவானுடைய வீட்டில் வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுமா? இருக்கும். அப்போ வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்கிறவன் ஞானவான், வருகிறதெல்லாம் செலவு பண்ணுகிறவன் மூடன். ரைட்டுங்களா? சேர்த்து வைக்கணும்னா நீங்க பெருக்க ஆரம்பிக்கணும். கவனிங்க, இப்போ ஒரு மூட்டை நெல்ல ஒரு விவசாயி கையிலையும் ஒரு மூட்டை நெல்லை உங்க கையிலையும் கொடுத்தா என்ன ஆகும்? அவரு அந்த ஒரு மூட்டை நெல்லை விதைச்சு 100 மூட்டை ஆக்கிடுவாரு. நம்ம ஒரே மாசத்துல காலி பண்ணிட்டு அடுத்த அரிசி மூட்டைக்கு போவோம். நமக்கு சாப்பிட தெரியும், அவருக்கு விதைக்க தெரியும். நமக்கு காலி பண்ண தெரியும், அவருக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும். நான் சொல்றேன், 3வது மல்டிப்ளை பண்ண பழகுங்க. ரைட்டா? தருணங்களை பயன்படுத்தி சம்பாதிக்க பழகுங்க. தேவனுக்கு கொடுங்க, உங்களுக்கு கொடுங்க. ஒரு ஒழுக்கத்துக்குள்ள, ஒரு டிசிப்ளின்குள்ள வாங்க. 3வது பெருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கையில வர பணம் ஒரு பகுதி தேவனுக்கு அவருடைய ராஜ்யத்துக்கும் போது, ஒரு பகுதி எனக்கு வருது. அடுத்தது அறுவடைக்காக நான் விதைக்கிறேனா? விதைக்காம அறுவடை செய்யவே முடியாது. வேதம் சொல்லுது, விதைக்கிற நேரத்தில் ஒருத்தன் தூங்கிட்டான்னு வைங்களேன், அறுக்கிற நாள்ல பிச்சை கேட்டாலும் கிடைக்காதான். ரொம்ப காட்டமாவே சொல்லுது. விதைக்க உனக்கு 1ஆம் தேதி பணம் வந்தா சிரிச்சு போய் செலவு பண்ண தெரியுது, 30ஆம் தேதி யார் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் சொல்றாரு, அவர் லாங்குவேஜ் சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 1ஆம் தேதி விதைக்கிற கொஞ்சம் எடுத்து வை, 30ஆம் தேதி தானா அறுவடை வரும்ன்றார். ரைட்டுங்களா? இது மூடன் வந்து அதை செலவழித்து போடுகிறான். வேண்டியவைகளை செலவழித்து போடுகிறான், இருக்க வேண்டியவைகளை செலவழித்து போடுகிறான். நீங்க அப்படி இருக்கக்கூடாது, நீங்க ஞானிகளா இருக்கணும்ன்றார். ஸோ உங்களுடைய இன்கம்ல, உங்க கையில கர்த்தர் கொடுத்து இருக்கிற ஆசீர்வாதத்துல விதைக்க, அதை பெருக செய்ய ஒரு பெர்சன்டேஜ் எடுங்க.
100%. இப்போ நான் சொல்கிறது ட்ரை பண்ணி 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த என்கிட்ட சொல்லுங்கள். 10% ஆண்டவருக்கு, 5% உங்களுக்கு, 5% விதைக்கிறதுக்கு அப்படின்றது பெருக்கிறதுக்கு. அது என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அது ஒரு சேவிங்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது பெருகணும், அப்படியே இருக்கக்கூடாது. இப்போது ஒரு 1000 ரூபாய் நீங்கள் பீரோக்கில் வச்சிங்கன்னா 5 வருஷம் கழிச்சாலும் அது எவ்வளோதான் இருக்கும்? 10 வருஷம் கழிச்சாலும் அதையே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அங்கே என்ன ஆகுது? பெருகுகிறது. அதை தான் சொல்கிறேன், பெருக்க பழகுங்கள். எங்கே போட்டால் பெருகுமோ அங்கே போட்டு வைக்க பழகுங்கள். இதை செஞ்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு ஏப்ரல் மாதம் மாத்திரம் பண்ணிட்டு மே மாதத்துலேருந்து பழையபடி போனீங்கன்னா நான் பொறுப்பு அல்ல. அதையும் சொல்லிடுறேன். நாங்கள் பண்ணோம் பாஸ்டர், ஒன்று நான் ரெகுலராக பண்ணணும். ஸோ அந்த ஒரு செழிப்பு செல்வத்தை நோக்கி தேவ பிள்ளைகளை நடத்தி, இது எதுக்குன்னா நீங்கள் பணக்காராய் பெரிய ஆளாயிரணுன்றதுக்காக, தேசத்தில் இருக்கிற வறுமையை ஒழிக்க கர்த்தர் நம்மை செல்வந்தர்களாக்க விரும்புகிறார். If you prosper, you can be a solution to poverty. உலகத்தின்படி ஒருத்தன் செல்வந்தனானா அவன் பெரிய ஆளாயிருவான், மற்றவங்களாம் கீழே இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் செழிச்சா அப்படி கிடையாது, மற்றவங்களையும் செழிப்பாக்குவோம். அதற்காக கர்த்தர் நம்ம செழிக்கணும்னு விரும்புகிறார். உங்களுடைய நோக்கம் சரியா இருக்க வேண்டும். எதற்கு நான் ஆசீர்வாதத்தை கேட்கிறேன் என்கிற நோக்கம் சரியா இருக்குமானால் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சும்மா கேட்கக்கூடாது. ஆண்டவரே அவன்லாம் கார் வாங்கிட்டான், எனக்கு நீங்க கார் கொடுங்கன்னா தரமாட்டாரு. இந்த கம்பேர் பண்றது, அவங்க வாங்கினால நானும் வாங்கணுன்றது, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு அந்த வழியா நடந்து வர்றது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு, அதுக்கெல்லாம் தரமாட்டாரு. உங்க விருப்பத்துக்கும் உங்க ஆசைக்கும்லாம் கேட்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களுடைய கரத்துல பணம். தேவன், God is against poverty. எத்தனை பேருக்கு தெரியும்? தேவன் தரித்திரத்திற்கு எதிரானவர்னு உங்களுக்கு தெரியுமா? ஜீசஸுடைய அசைன்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்துல முதல் அட்ரஸ் பண்ணப்பட்டதே தரித்திரம் தான். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அனுப்பினார். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஜீசஸ்க்கு என்னன்னா, அது இதெல்லாம் கிடையாது, தரித்திரத்தை முதல்ல போக்கணும். தரித்திரத்தை போக்குறதுக்கு பணம் கொடுத்தா போகாது, தரித்திரத்துக்கு சுவிசேஷம் தான் தேவை. ஆமென். இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணி. நான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் மாத்திரம் நீங்க பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வரவே முடியாது. ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை உதவி கேட்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னு வைக்கல, வெளியே எத்தனை வருஷமா கேட்குறாங்க, நீங்க மட்டுமா கொடுத்தீங்க? ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அந்த நிலையிலிருந்து மேலே வரல? அப்ப கொடுப்பதனால் ஒருவருடைய நிலை மாறுவதில்லை, அறிவிப்பதனால், கற்றுக் கொடுப்பதனால் நிலை மாறும். இயேசு தரித்திரனுக்கு பணம் கொடுக்க வரலையா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தாராம். இப்ப நான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சது உங்க கடன்லாம் நான் அடைச்சிறேன்னு சொல்றது இல்ல, எப்படி நீங்கள் செழிக்கலாம் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த போதனையினாலே நீங்கள் உயரப் போகிறீர்கள். நீங்க என்ன ஆவீங்கன்னா, நீங்க வளர்றது மாத்திரமல்ல, நாளைக்கு அநேகரை வளர செய்ய போகிறீர்கள். உங்களிலிருந்து அந்த செழிப்பும் ஆசீர்வாதமும் துவங்குன்ற 3 காரியத்தை சொன்னேன். முதல்ல தருணங்களையும் நேரங்களையும் கிருபைகளையும் பயன்படுத்துங்க. Prayer alone will not help you. ஆண்டவரே ஆசீர்வாதம், கடன் அடைக்க உதவி செய்ய. எப்படி உதவி செய்வாரு? அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் வேலை செய்ய தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. Do it. அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நன்மைகள் வரும். சூப்பர் நேச்சுரல் நான் பிலீவ் பண்றேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் சந்திப்பார் பிலீவ் பண்றேன். எல்லா நாளும் அதை எதிர்பார்க்க கூடாது. அடுத்தது, தேவனுக்கு கொடுக்கிறதும் உங்களுக்கு எடுத்துக்கொள்வதும் உங்கள் பணத்தை செலவு பண்ணுவதும் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு திட்டமிடுதலுக்குள்ள வாங்க. இத்தனை வந்த உடனே இத்தனை பெர்சன்டேஜ் ஆண்டவர் கொடுக்கறனா, இத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு, அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. எனக்கு மீதி இருக்கிறத நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இது 100 ரூபாயா இருந்தாலும் இதான் சட்டம், 10 லட்சமா இருந்தாலும் இதான் சட்டம். அப்படி வந்துடணும். அடுத்தது, முதலீடு செய்து பெருக்க பழகுங்கள். உங்களிடத்தில் வருகிறத எல்லாவற்றையும் செலவு பண்ணாம கொஞ்சம் பெருக்க பழங்க. நான் சொல்றேன், என்னுடைய ஆலோசனை நான் என்ன சொல்வேன்னா, கவனிங்க, 10% ஆண்டவருக்கு, 10% உங்களுக்கு, 10% விதைக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு, மீதி 70% வாழ பழகுங்கள். நீங்கள் சீக்கிரத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆவீர்கள். புரியுதா உங்களுக்கு?
10% யாருக்கு? அடுத்த 10 பெருக்கிறதுக்கு. மீதி 70 வாழ பழகுங்க. நான் சொல்கிறேன் 5 வருஷத்தில் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ரெகுலராக நடக்கணும். 70% தான் அவங்க சம்பளம்னு நினச்சிக்கோங்க. 70% தான் அவங்க சம்பளம். நான் சொல்கிறேன் இந்த டிசிப்ளின்குள்ளே வந்து பாருங்கள். பெருக்கம் என்பது யோசேப்பு சேர்த்து வைத்தது போல அளவில்லாத அளவுக்கு போயிடும், எண்ணி முடியாத அளவுக்கு போயிடும். நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், பாஸ்டர் நான் மாதமெல்லாம் கஷ்டப்பட்டு 3000 தான், அதிலிருந்து தொடங்குங்கன்றேன். 3000ல் 300 எடுத்து வச்சுட்டு மீது 2000ல் வாழ பழகுங்க. நான் சொல்கிறேன் பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உயர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களாலேயே அதை ஏற்றுக்க முடியாது. நானா இப்படி சேர்த்து வச்சிருக்கிறேன்னு ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருக்கத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் கொண்டு வந்து உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். God is a God of multiplication. தேவன் பெருக்கத்தின் தேவன். உங்களுடைய கரம் வைக்கிறதுனால அதில் சில பெருக்கம் உண்டாகும். நீங்கள் பெருகுவீர்கள். உங்களுடைய கரத்தில் நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். சொல்கிறேன், பெற்றோர்கள் நீங்கள் பிறந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை கடைபிடிப்பார்கள். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இன்னும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு இன்னைக்கு பேசுனது? குட். அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் இந்த பொருளாதார பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த நாள்லேருந்து பொருளாதாரத்தை கையாளுகிற விதமே வித்தியாசமாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில். பொருளாதாரத்தை கையாள் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆயிரும். அநேகருக்கு கற்றுக் கொடுக்குற அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தருணங்களுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த நாள் கேட்ட சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் வார்த்தையை அனுப்பும் போது அது வெறுமையா திரும்பாதுன்னு சொன்னீங்களேப்பா. அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கோன்னு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீங்கள் அனுப்பின இந்த வார்த்தை கிரியை செய்யட்டோன்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் செல்வ சீமான்களா உயரட்டோன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்து பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சபையாய் மகன் சஞ்சயை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மகனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வுக்காக மேன்மைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், பாதுகாப்பு, பராமரிப்பு, தயவு உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து காத்து வழி நடத்தட்டும். துதி கன மகிமையாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.